Therefore, since we are surrounded by so great a cloud of witnesses, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து who கொண்டிருக்க by faith have testified to the truth of God's absolute faithfulness, விசுவாசத்தை அவருடைய விசுவாசத்தின் மேல் நாம் முழு நம்பிக்கையும் வைத்து stripping of every unnecessary weight and the sin which so easily and cleverly entangles us, அவர் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு let us run with endurance and active persistence நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். the race that is set before us. நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த காரியம், This is the key here. இதுதான் மிகவும் முக்கியமான Looking காரியமாக away இருக்கிறது. from all that will distract us. நம்மை திசை திருப்புகிற எல்லா காரியத்திலும் Looking இருந்து away அதை தாண்டி நாம் வேறு from இடத்தை all that will பார்க்கும்படியாக distract us. எவையெல்லாம் நம்மை திசை திருப்புகிறதோ, உங்கள் கவனத்தை உலகத்தில் பல காரியங்கள் திசை திருப்ப முயற்சிக்கிறது. in this world there are many things that are trying to distract your attention. பிசாசு அயராமல் ஓயாமல் உழைக்கிறான். The devil is working tirelessly for this. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு உங்க ஒரு செகண்ட் போதும்னு சொல்லுங்களேன். Just say the devil just needs a second ஒரு for you. செகண்ட் கவனம் போதும். It is just 1 second attention that is அந்த enough. ஒரு செகண்ட் அவனுக்கு நீங்க கவனத்தை கொடுத்துட்டீங்கன்னு If you சொன்னா give that 1 second attention to devil, அவனால செய்ய முடியாத ஒண்ணுமே கிடையாது. he can do anything there. உங்க வாழ்க்கை தலைகீழா மாத்திடுவான். He will change your life upside உங்க down. பிரையாரிட்டிஸ மாத்திடுவான். He will change your உங்க priorities. சாய்ஸஸ He would மாத்திடுவான். change your உங்க choices. டிசிஷன்ஸ He would மாத்திடுவான். change your உங்க decisions. பாதையை He மாத்திடுவான். would change your path. பிசாசுக்கு தேவையானதெல்லாம் உங்க ஒரு செகண்ட் கவனம் தான். So what the devil needs is that 1 second from you. Looking away from all that will distract us. உங்களை நெருக்குகிற எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு Focusing our eyes on Jesus, நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் பதிய who is வைத்து the author and perfecter of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறோமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. ஆக கவனத்தை திசை திருப்புகிற சகலத்தையும் விட்டு So leaving behind all those things which distract விசுவாசத்தை us. துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவின் மீது சொல்லுங்க, இயேசுவின் மீது, Say keeping our eyes fixed on இயேசுவின் மீது Jesus. Keeping our eyes என் fixed on கண்களை Jesus. பதிய வைக்க வேண்டும். I should fix my eyes on Jesus. Last week before I said I said a week before I said this. faith is sustained by focus. இந்த விசுவாசமானது நம்முடைய கவனத்தினால் நிலை நிற்கிறது என்று. Faith is sustained by focus. நம்மளுடைய கவனத்தினால் விசுவாசம் நிலை நிற்கிறது. Faith grows where our focus rests. விசுவாசம் கவனத்தின் எந்த இடத்திலே நம்முடைய கவனம் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் வளர்கிறது. எந்த இடத்தில் என் கவனம் இளைப்பாறுகிறதோ, Where my faith rests, எந்த இடத்தில் என் கவனம் இளைப்பாறுகிறதோ, where my faith rests, அந்த நேரம் என்னுடைய விசுவாசமும் and at that time my faith என்ன also, செய்கிறது? what does it do? வளருகிறது. Grows. ஆக எந்த இடத்தில் இளைப்பாறணும்? So where should we rest? இயேசுவின் மீது கவனத்தை வைத்து Keeping my attention, my focus அங்கு on Jesus, இளைப்பாற வேண்டும். and I should take rest there. ஆக இந்த கதையை நம்ம அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தியானம் செய்தோம். So we meditated from Acts 3 this particular incident. நீங்க பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் நீங்க வீட்டுக்கு போய் You can படிக்கலாம். go home and read the chapter. இது அற்புதமான ஒரு நடந்த ஒரு கதை தான் பாருங்க. This is a wonderful story that ஒரு happened. அழகான ஒரு கதை பாருங்க. It is a very beautiful உண்மையாக story. நடந்த ஒரு சம்பவம். It is a real true incident. அலங்கார வாசல் இருக்கு. So there is a beautiful gate. அந்த அலங்கார வாசலை நீங்க ஸ்டடி பண்ணுங்க. So you study about that beautiful அது gate. பிரம்மாண்டமான ஒரு வாசல். It is a very marvelous, wonderful விலை gate. உயர்ந்த உலோகத்தினால் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு வாசல். It is a beautiful gate that was created with all precious things. அந்த வாசலை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். You can keep on looking at the beautiful கொள்ள gate. அழகு, கொள்ள அழகு அது. It is such a beautiful, அந்த stunning gate. அழகுல நீங்க உங்களையே மறந்து போகலாம். Looking at the beauty of that gate, you would forget கொள்ள அழகு, yourself. கொள்ள அழகு. It is such a beauty. அப்படி பிரம்மாண்டமாக படைச்சிருக்கிறாங்க. So they had created this so wonderfully. The தேவாலயத்திற்கு beautiful gate. போவதற்கு முன்பாக இங்க ஒரு வாசல் இருக்கு. So before they could enter the temple, there is a beautiful அந்த gate. இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா So if you look at that place, அந்த வாசலுக்கு அருகில் very close to that beautiful gate, நூற்றுக்கணக்கான பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள். there would be hundreds of beggars
beggars sitting சில there. பிச்சைக்காரர்கள் குருடர்களாய் இருப்பார்கள். Some beggars would be blind. சில பிச்சைக்காரர்கள் பலவீனமாய் இருப்பார்கள். Some beggars would be with weakness. சில பிச்சைக்காரர்கள் குஷ்டத்தில் இருப்பார்கள். Some beggars would be lepers there. சில பிச்சைக்காரர்கள் அனாதைகளாய் இருப்பார்கள். Some beggars would be orphans there. சில பிச்சைக்காரர்கள் வயதானவர்களாய் இருப்பார்கள். Some beggars would be elderly there. வேலை செய்ய முடியாமல் இருப்பார்கள். They wouldn't be able to do any job. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு பிச்சைக்காரன் But this particular beggar, பிறவி சப்பானியா இருக்கிறான். he was a born lame person. குறைஞ்சது ஒரு 40 வயசு இருக்கும் பாருங்க. He would have been at least 40 years old. வேதம் சொல்லுகிறது The Bible says தினமும் every day. எல்லாரும் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் Say every single day. தினமும் Every day. எவ்வளவு வருஷம் நமக்கு தெரியாது. We do not know how many years. ஒருவேளை 35 வருஷமா இருக்கலாம். Maybe it would have been for 35 years. ஒருவேளை குழந்தையில இருந்து அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கலாம். Or right from his birth they would have brought him அந்த there. அலங்கார வாசலிலே In that beautiful gate. இவனை டெய்லி கொண்டு வந்து படுக்க வைப்பாங்க. They would bring him every day and lay him அல்லது there. உட்கார வைப்பாங்க. Or they would make him sit there. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா If you look at யூத that, கலாச்சாரத்தில் according to the culture of Jews, அவங்க என்ன பண்ணாங்க, சேரிட்டியை ரொம்ப நம்பினாங்க. so they believed in charity. அது ஒரு ஆக்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். So they saw that as an act of ஒரு righteousness. நீதியின் செயல். என்ன they பிச்சை saw. போடுவது, So giving alms to somebody they saw as an act of தேவையுள்ளவனுக்கு righteousness. இறங்குவது, In order to show mercy for those who are in ஆக need. தானம் தர்மம் செய்வது So they give alms and they do அது charity நீதியின் there. செயல் என்று So சொல்லுவார்கள். they say that is an act of இன்னைக்கும் righteousness. பாத்தீங்கன்னு சொன்னா தர்காக்கு வெளியில பிச்சைக்காரங்க இருப்பாங்க. Even if you see today, you see beggars near the பெரிய mosque. பெரிய கோவிலுக்கு வெளியே பிச்சைக்காரர்கள் You see இருப்பாங்க. beggars near the temples. தேவாலயத்துக்கு வெளியே பிச்சைக்காரர்கள் You see இருப்பாங்க. beggars near the church. அங்க பக்தர்கள் என்ன செய்வாங்க, What would the devotees do உள்ள there? போய் கொடுக்கிற ஒரு காணிக்கை வேறு, The offering which they give inside the அவங்க temple, பையில that is சில்லறை different. வச்சுக்கிட்டு இருப்பாங்க. They would have coins in their ஒவ்வொரு hands. பிச்சைக்காரங்க அவங்க மூஞ்சியே பார்க்க மாட்டாங்க. The beggar will not even look at their face. சிலர் தூக்கி வீசுவாங்க, Some they would throw the coins. சிலர் கிட்ட போய் கையில போடுவாங்க. Some would go near and put it in their hand. முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் There was கிடையாது. no necessity to see their இது ஒரு faces. சேரிட்டி தான். So this is a charity அதனால they வீசிட்டு followed. போயிட்டே இருப்பாங்க. So they just throw the coins and they keep walking பேதுரு away. யோவான் But Peter and John, ஜெபத்திற்கு போகிறார்கள். they are going to the temple to pray. வழக்கமாக ஜெபத்திற்கு போகும் பொழுது As usual, when they go to the temple, ஆண்டவர் குறுக்கிடுகிறார். so there you see the interruption by ஆண்டவர் God. குறுக்கிடுகிறார். So there is God's interruption இந்த there. இந்த இந்த சண்டே தீம் என்னன்னு சொன்னா The theme for this Sunday is that டிவைன் இன்டரப்ஷன், தெய்வீக குறுக்கிடுதல், டிவைன் இன்டர்வென்ஷன். தெய்வீக There's இடைப்படுதல். a difference. இது ஒன்றுக்கும் வேறுபாடு Divine இருக்கிறது. interruption, தெய்வீக குறுக்கிடுதல், divine intervention. தெய்வீக இடைப்படுதல். So I will be preaching on divine interruption. So நான் இந்த இடத்தில் தெய்வீக குறுக்கீடை பற்றி பேசுவேன். After me, நான் பேசின பிறகு today two preachers. இன்றைக்கு 2 preachers Pastor இருக்காங்க. Leah will be preaching on divine intervention. பாஸ்டர் லியா தெய்வீக இடைப்படுதலை பற்றி பேசுவார். ஆக இந்த இடத்தில் ஆண்டவர் இடைப்பட்டார், குறுக்கிட்டார். So in this place God interrupted. வழக்கமா சில்லறை போட்டு போகாம Just like as usual, not throwing coins in that பேதுரு to யோவான் that இந்த beggar. சப்பானியை பார்த்த உடனே As soon as Peter and John they looked at this lame அப்படியே person, நின்னுட்டாங்க. they stopped there. ஆண்டவர் குறுக்கிட்டார். There God interrupted. ஆண்டவர் அவர்களோடு இடைப்பட்டார். God interrupted அந்த there. பிச்சைக்காரனை பார்க்கறாங்க. They look at the beggar. அவன் ஆடி போயிட்டான். He was shaken up என்னடா there. அப்படி பார்க்கறாங்க? Why are they looking at me that way? அவன் கண்ணை பார்க்கறாங்க. So they look at his அவன் eyes. கண்ணுக்குள்ள They பார்க்கறாங்க. look inside his பொதுவா eyes. யார் அப்படி பார்க்க மாட்டாங்க. Usually nobody looks at a beggar like பிச்சைக்காரரை that. கேரே பண்ண They மாட்டாங்க. would never care for a beggar. கண்ணையே பார்க்கும் பொழுது So when they kept looking at his Bible eyes, says they looked at him intently. அவர் கவனமாக அவருடைய கண்களை ரொம்ப ரொம்ப பார்த்தார். கவனமாக பார்த்தாங்கன்னு So சொல்லி. it says they looked at him intently. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், So they look at him and say, எங்களை பார் என்று look சொல்லுகிறார்கள். at us. Look at us. எங்களை பாருங்கள். It is a divine interruption. அது ஒரு தெய்வீக குறுக்கிடுதலாக இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, தெய்வீக குறுக்கிடுதல். Say divine interruption. Listen to this. இதை கேளுங்கள். Divine interruption தெய்வீக and குறுக்கிடுதல் transformation are connected. மற்றும் தெய்வீக அந்த இடைப்படுதல் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக Divine இருக்கிறது. interruption தெய்வீக and குறுக்கிடுதல் transformation are connected. மாற்றமும்
ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இன்னைக்கு இருக்கிறது. நிறைய கவுன்சிலிங் பண்றாங்க. Today I do a lot of ஃபேமிலி counseling. கவுன்சிலிங் பண்றேன். I do family counseling மேரேஜ் கவுன்சிலிங் பண்றேன். and I do marriage counseling பண also. பிரச்சனைகள், They have financial கடன் issues. பிரச்சனைகள், They have debt issues. பொருளாதார நெருக்கடி, They have financial crisis. வியாதி, A lot of உறவு sicknesses. பிரச்சனைகள், Problem in their relationships. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். So I spend a lot of time நிறைய with them. நேரம் பேசுறேன். And I speak to them a அவங்க பேசுறத lot. கேக்குறேன். And I listen to what they ஆனா speak. எல்லா கவுன்சிலிங்கும் ஒர்க் ஆகுறது But கிடையாது. not all counseling works காரணம் என்ன? there. What is the reason? காரணம் என்ன? What's the reason? கண்கள் Our eyes கண்கள் இயேசுவின் மீது fixing on Jesus. இல்லாத வரைக்கும் Till you don't fix your eyes on எந்த Jesus, கவுன்சிலிங்கும் எடுபடாது. no counseling will work. எந்த கவுன்சிலிங்கும் ஒர்க் அவுட் ஆகாது. No counseling will work in that ஆக place. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னா, So if you need a transformation, ஒரு விடுதலை வேணும்னு if சொன்னா, you need a deliverance, ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு and if சொன்னா, you need a blessing, ஒரு அற்புதம் நடக்கணும்னு if you சொன்னா, want a miracle ஒரு there, வாசல் திறக்கணும்னு if you சொன்னா, want a door to be opened for you, கண்களை இயேசுவின் மீது பதிய வைக்க you வேண்டும். need to fix your eyes on Jesus. இவன் பாருங்க, So when you look at this இவன் person, பாருங்க ஆயிரக்கணக்கான பக்தர்களை பார்த்தான். he saw thousands of devotees in that temple. எப்பொழுதுமே ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்கறான். So always he looks at them with some அவங்க கிட்ட expectation. சில்லறை கிடைக்காதான்னு சொல்லி Will they not give me some coins? ஒரு பிழைப்புக்காக எதிர்பார்த்தான். In order to live, he expected something from them. டெம்பரரி ரிலீஃப்காக He எதிர்பார்த்தான். looked at them for a temporary ஆக relief. நல்லா கவனிங்க, So listen carefully. இப்படியே 40 வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்டான். He lived for 40 years this way. ஆண்டவர் குறுக்கிட்டார். There God interrupted பேதுரு them. யோவான் மூலமாக குறுக்கிட்டார். Through Peter and John, God interrupted. குறுக்கிட்டு என்ன சொல்றாரு? Interrupting there, what did God say? என்னை பார் அப்படின்னு சொல்றாங்க. He says, look at us. காரணம் என்ன? What is the reason? அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவராய் இருக்கிறதுனால, Because he is the author and the finisher of our faith. சப்பானியே நீர் எங்களை பார்க்கும் பொழுது A lame person, if you look at us, எங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசுவை பார்க்கிறாய். you are looking at Jesus who lives in us. Listen, கேளுங்கள். looking by faith விசுவாசத்தோடு நோக்கி பார்ப்பது shifts us from the place of blessing to the source of blessing. நம்மை ஆசீர்வாதத்தின் இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தின் ஆதாரத்திற்கு நம்முடைய கண்களை நல்ல திருப்புகிறது. கவனிங்க, place of blessing, இந்த ஆசீர்வாதத்தின் இடம், source of blessing. ஆதாரத்தின் எல்லாரும் சொல்லுங்க place of blessing. ஆசீர்வாதத்தின் சத்தமா இடம், சொல்லுங்க place of blessing, ஆசீர்வாதத்தின் இடம், source of blessing. நம்முடைய ஆசீர்வாதம் இது வருகிற ரெண்டுக்கும் ஆதாரம். வித்தியாசம் இருக்குங்க. There is difference between these இந்த two. மனுஷன் எங்க இருக்கிறான்? Where is this person? இந்த அலங்கார வாசல் இடத்தில் இருக்கிறான். He stays near the beautiful அது gate. அவனுக்கு ஆசீர்வாதமான இடமா இருக்கிறது. That seems to be a place of blessing for him. அங்குதான் அவனுக்கு ஆதாரம். And that is where is the source for அங்குதான் him. அவனுக்கு சில்லறை. And that is where he gets his coins. அங்குதான் அவனுக்கு வாழ்க்கை. That is where his life is there. அங்குதான் அவனுக்கு உதவி. And that is where he gets his help அங்கேயே from. செட்டில் ஆயிட்டான் So he மனுஷன். settles there. அவனுக்கு விசுவாசம் கிடையாது. He doesn't have faith. அவன் பார்த்ததெல்லாம் மனுஷன் தான் பாருங்க. Whatever he looked at, it was only things from man. மனுஷனுடைய கரத்தை தான் He பார்க்குவான். looked at the hand of men. அவன் பார்க்கிறதெல்லாம் பாருங்க. Whatever he saw, ஆயிரக்கணக்கில் தேவாலயத்துக்கு போறாங்க. thousands of people get into the temple. அவங்களெல்லாம் பார்க்குவாங்க. He would look at them. தலையில இருந்து கால் வரைக்கும் பார்க்குவான். He would look from head to toe. அவங்கள யாராச்சும் என்ன பார்க்க Oh, மாட்டாங்களா? will anyone not look at me? பார்க்கிறது மாத்திரமல்ல, Not just looking at எனக்கு him. இறங்க மாட்டாங்களா? Will they not show என் mercy on me? சூழ்நிலையை பார்த்து ஐயோன்னு சொல்ல Will மாட்டாங்களா? they not say, alas, looking at my ஐயோன்னு சொல்றது situation? மாத்திரமல்ல, Not only saying alas, எனக்கு காசு கொடுக்க will மாட்டாங்களா? they not give me coins? இப்படியே வாழ்க்கையை செலவு And பண்ணிட்டான் that is பாருங்க. how he spent his ஆக lifetime. நல்லா கவனிங்க. So listen carefully. இன்னைக்கு நிறைய பேர் என்ன இருக்கிறா, எப்படி இருக்கிறாங்க? Today many people, how do they remain? ஆசீர்வாதத்தின் இடத்தில் செட்டில் ஆயிட்டு They இருக்கிறாங்க. settle in the place where they get the blessings. ஆசீர்வாதத்தின் இடத்தில் செட்டில் ஆயிட்டு They இருக்கிறாங்க. settle in the place of blessings. ஆசீர்வாதத்தின் சோர்ஸ் ஆதாரத்தின் மீது கண்களை பதிய They வைக்கணும். do not fix their eyes on the source of this blessing. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. இயேசு உங்களுக்கு Jesus, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட beyond what you நீங்க expect, சில்லறையை எதிர்பார்க்கலாம். you may expect just coins. ஆனால் இயேசு But Jesus, அதை தாண்டி beyond that, அவர் பெரிய யோசனை உங்க வாழ்க்கையில் He has வைத்திருக்கிறார். got a big plan for your life. ஆமென்.
அவங்க கேட்டதெல்லாம் என்னங்க? Whatever he asked was, Look at us அப்படிங்கறாங்க. they said, look, என்னை நோக்கி பாருங்கள் என்றார்கள். Living near the blessing. ஆசீர்வாதத்தில் அருகில் வாழ்வதும், Living from the source. ஆனால் ஆதாரத்தில் இருந்து வாழ்வது. Living near the blessing. ஆசீர்வாதத்தின் அருகில் வாழ்வது. ஆசீர்வாதத்தின் அருகில். Living near the blessing. ஓ இவங்க கூட இருந்தானா? Oh, if I remain with this இந்த person, பணக்காரங்க கூட இருந்தா, if I remain with this rich இந்த people, உதவி செய்யறவங்க கூட இருந்தா, if I stay with this person who helps இந்த me, இரக்கம் காட்டுறவங்க கூட if இருந்தா, I stay with this person who shows இந்த mercy upon பிச்சை me, எடுக்கிற இடத்துல இருந்தா, if I remain in this place இந்த where I beg, அலங்கார வாசல் அண்டையில் இருந்தா, if I remain near the beautiful gate, எனக்கு பிழைப்பு ஓடுமே. my life will go on. அப்படிதான் பாருங்க. And that is how. இவன் சேரிட்டியை நம்பி இருந்தான். So he believed in charity. பப்ளிக் சிம்பத்தியை நம்பி He இருந்தான். believed in public sympathy. பப்ளிக் சிம்பத்தி. He believed in public ஆக sympathy. ஹியூமன் ஜெனராசிட்டியை நம்பி இருந்தான். He believed in the human generosity. ஆனால் ஆண்டவர் இடைப்பட்டார். But God interrupted ஆண்டவர் there. குறுக்கிட்டார். God interrupted ஏ there சப்பானியே, and looked at that நீ person and பிச்சை said, எடுக்கிற இடத்துல இருந்து, from the place where you're begging, பிச்சை எடுக்கிற இடத்துல இருந்து from the place where you're begging, ஆதாரத்தின் மீது கண்களை வைக்க to fix your eyes on the source of your வெளியே blessings வா என்று and சொல்லுகிறார். say, you come out from that கரங்களை place. நல்ல தட்டுங்களே. There's a difference between source and the channel. இந்த ஆதாரத்துக்கும் கருவிக்கும் வேறுபாடு People வித்தியாசம் often இருக்கிறது. confuse அநேக நேரத்திலே ஜனங்கள் குழம்பி with the போகிறார்கள் channel and source. இந்த கருவி மற்றும் ஆதாரத்தை பார்க்கும் ஆக பொழுது. நல்ல கவனிங்க. So listen carefully. இந்த கருவி அல்லது சேனல் அல்லது வாய்க்கால். So this channel, ஆக இன்னைக்கு நிறைய பேருக்கு அது வித்தியாசம் தெரியலங்க. many people do not know the difference. Peter and John, Peter and John, they were only channels. அவர்கள் கருவிகளாக அந்த இடத்தில் They were only channels. உபயோகப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கருவிகள் தான். But God is the ultimate source. ஆனால் தேவன் தாமே அந்த இடத்தில் ஆதாரமாக Jesus is the ultimate source. இயேசுவே அந்த ஆதாரமாக இருக்கிறார். Pastors are only channels. போதகர்கள் கருவிகள் மாத்திரமே. Leaders are only channels. தலைவர்கள் கருவிகள் God's மாத்திரமே. servants are only channels. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கருவிகள் Prophets are மாத்திரமே. only channels. Prophets கருவிகள் மாத்திரமே. Prayer warriors are only channels. ஜெப வீரர்கள் கருவிகள் But மாத்திரமே. God is the only source. ஆனால் தேவன் தாமே ஒரே ஒரு I said ஆதாரமாக God இருக்கிறார். is the only source. தேவன் தான் ஒரே ஆதாரமாக ஆமென். இருக்கிறார். இவரோடு இருந்தா நான் நல்லா இருப்பேன். If I stay with this person, my இவங்களோடு life இருந்தா would go on நல்லா well. இருப்பேன். My life would go on well if I இங்க தான் stay. இருக்கிறீங்களா? Are you all here? Money is not the source. ஆகவே பணம் ஒரு ஆதாரம் People are கிடையாது. not the source. ஜனம் ஆதாரம் கிடையாது. Positions are not the source. நம்முடைய ஸ்தானங்கள் ஆதாரம் கிடையாது. Systems are not the source. நம்முடைய systems ஆதாரம் கிடையாது. Authorities are not the source. அந்த அதிகாரங்கள் ஆதாரம் கிடையாது. Government is not the source. நம்முடைய கவர்மெண்ட் ஆதாரம் God கிடையாது. alone is the source. தேவன் மாத்திரமே ஒரே ஆதாரமாக God may இருக்கிறார். use people as channels. ஜனங்களை அவர் கருவிகளாக God பயன்படுத்தலாம். may use people as channels. ஜனங்களை அவர் கருவிகளாக But He பயன்படுத்துவார். never intended them to become our source. ஆனால் அவர்கள் நம்முடைய ஆதாரமாக இருக்க அவர் ஒருபொழுதும் விரும்புவது கிடையாது. ஆமென். சொல்லுங்க. இந்த சேனல்ல இந்த கருவி நிரந்தரம் அல்ல. that's not permanent. நிரந்தரம் அல்ல. That's not permanent. ஒரு மனுஷன் தான் எனக்கு சேனல்ல A man is a channel for me. அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம் Saying சொன்னா, that if we keep fixing our eyes அந்த on that மனுஷன் man, மாறுவதற்கு எவ்வளவு நேரம் how ஆகும்? much time will it take for that person to change? அதனால தான் பிரபுக்களை நம்புவதை So பார்க்கிறோமே. that is why beyond putting our trust in the கர்த்தர் kings, பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலமே. it is good that we put our trust in the Lord. கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலமே. It is good that we put our trust in the நாசியில் Lord. சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது எம்மாத்திரமே. It is vain to put our trust in mere man. Every day, ஒவ்வொரு நாளும் this beggar learned a precious lesson. ஒரு அருமையான பாடத்தை இந்த பிச்சைக்காரன் கற்றுக்கொண்டான். He depended on men. மனிதர்கள் மேல் அவன் சார்ந்திருந்தான். His eyes always would search for generous people. அவனுடைய கண்கள் எப்பொழுதும் யாராவது எனக்கு கொடுக்க மாட்டார்களா என்று His பார்த்து eyes are கொண்டிருந்தது. always searching for kind people. இரக்கமுள்ள மனிதர்களையே அந்த கண்கள் நோக்கி பார்த்து Kind கொண்டிருந்தன. faces. இரக்கமான முகங்கள், Charitable hands. தானம் கொடுக்கக்கூடிய கரங்களை யாராச்சும்
தானம் கொடுக்க மாட்டாங்களான்னு will சொல்லி anyone not give money to me? God had to interrupt. அந்த இடத்திலே தேவனுடைய அந்த குறுக்கிடுதல் பக்கத்துல தேவையாக பார்த்து சொல்லுங்க, இருந்தது. இப்பொழுது கர்த்தர் குறுக்கிடுறாருன்னு Say சொல்லுங்களேன். God is interrupting கர்த்தர் now. குறுக்கிடுறாரு. God is interrupting கண்களை now. நாம் எடுக்கணுங்க. So we need to take our கண்களை eyes. நாம் எடுக்கணுங்க. We need to take our eyes away from Dependency that. on men மனிதர்கள் மேல் நாம் will சார்ந்திருப்பதில் produce இருந்து insecurity. அது நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். Dependency on people மனிதர்கள் மேல் நாம் சார்ந்திருக்கும் will பொழுது produce fear. பயத்தை அது உண்டாக்கும். This dependency on people மனிதர்கள் மேல் நாம் சார்ந்திருக்கும் will பொழுது produce disappointment அந்த இடத்திலே ஏமாற்றம் வரும். because human resources ஏனென்றால் மனிதர்கள் மூலமாக வருகிற ஆதாரம் are limited. அது குறைவானதுதான். My God என்னுடைய is தேவன் unlimited. அவர் குறைவில்லாதவராக இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன், என் தேவன், என் தேவன், my God, அவருக்கு குறையே he is an இல்லை. unlimited God. நான் நினைப்பதை விட, more than what I நான் think, வேண்டுவதை விட more than what I ask, மேலாக எனக்கு அவர் he would செய்வார். do beyond my expectation. ஆமென். மனுஷனை தேடி ஓடாத. So do not go behind him. கிறிஸ்டியன்ஸுக்கு தான் பிரச்சனைங்க. This is the problem with ஒரு Christians. பிரீச்சர் கிட்ட இருந்து இன்னொரு பிரீச்சர், They go from one preacher to ஒரு another பாஸ்டர் preacher. கிட்ட இருந்து இன்னொரு They go பாஸ்டர், from one pastor to another ஒரு pastor. ப்ராஃபெட் கிட்ட இருந்து இன்னொரு From one ப்ராஃபெட், prophet to another prophet. இந்த டாக்டர் கிட்ட இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் போறாங்க பாருங்க. They go to doctors for their second and third opinion. அவரு பிரேயர் பண்ணி இப்படி சொல்லிட்டாரு பாஸ்டர், Oh, that person prayed and told like this. நீங்க பிரேயர் பண்ணி சொல்லுங்க. You please pray and let me know. ரெண்டாவது பாஸ்டர் கிட்ட போவாங்க, So they would go to the second அவர் pastor பிரேயர் பண்ணி அதான் and சொல்லுவாரு. he would pray and would say திருப்பி something. தேர்ட் ஒப்பீனியன் போவாங்க, Again they would go for the third கடைசியில opinion. மூணு ஒப்பீனியன்லயும் குழம்பி போய் And நின்னுடுவாங்க. with all those three opinions they get so முடங்கி totally போவாங்க. confused. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. When men are your source, மனிதர்கள் மேல் உங்களுடைய ஆதாரமாக நீங்கள் Anxiety நினைக்கும் பொழுது follows. அந்த இடத்திலே பதட்டம் when நிலவும். God is your source, தேவன் உங்களுடைய ஆதாரமாக peace இருக்கும் பொழுது follows. சமாதானம் உங்களை பின்தொடரும். மனுஷன் உங்கள் ஆதாரமா இருக்கும் பொழுது When man they are your source, பயம் பின்தொடரும், when men are your source, anxiety ஏமாற்றம் follows, பின்தொடரும். disappointments will follow. ஐயோ எனக்கு வாழ்க்கை கொடுப்பான்னு நினைச்சேன், I thought this person would give me life, எனக்கு கூடவே இருப்பான்னு and I நினைச்சேன். thought this person would இப்போ remain வீட்டுக்கு with அனுப்பிட்டான், me. அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டான். But he has sent me to my உங்க mother's அம்மா house. கோல்டு கொடுக்கறேன்னு சொன்னாங்களே, Your mom said she would give இன்னும் gold. கோல்டு கொடுக்கலையே. She has still not given the gold she உங்க அப்பா said. வண்டி கொடுக்கறேன்னு சொன்னாங்களே, Your father said he would give me a எங்க அந்த vehicle. வண்டி? Where is that vehicle? கோல்டு எடுத்துன்னு வர வரைக்கும் வீட்டுக்கு வராதே. Till you bring the gold, do not come back to the உங்க அப்பா house. வண்டி கொடுக்கற வரைக்கும் வீட்டுக்கு வராதே. Till your father gives that vehicle, do not come கண்கள் back எங்க home. இருக்குங்க? Where are their eyes? கண்கள் எங்க இருக்குங்க? Where are they fixing கோல்டு their மேல eyes? இருக்குங்க, Their eyes are fixed on பொருள் மேல gold, இருக்குங்க. fixed on the material things. திருமணம் உடைஞ்சு போச்சுங்க, So the marriage is ஒரு broken சாதாரண என்ன பணத்துக்காக. just for ordinary money ஆக problem. இந்த மாதிரி ஒரு கண்கள் அந்த பணத்தின் மீது இருக்கும் பொழுது So when their eyes are fixed on money, எங்கு திருமணம் கட்டப்படும்? where would the marriage be? ஆக மனுஷன் So மாறுவான, man will change. மனுஷனை நாம் ஆதாரமாய் கொள்ளும் பொழுது So when we trust make men ஏமாற்றமும், as our source, we will get வெட்கமும், disappointed, துக்கமும், shame and sorrows இழப்பும் தான். and loss. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. ரெண்டு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். I say two verses and I Turn will with me finish to it. Matthew chapter number 7, மத்தேயு 7:7 பார்க்கும் verse பொழுது number 7. 7வது வசனம் சொல்கிறது, Ask கேளுங்கள் and the gift is yours. அப்பொழுது அந்த பரிசு உங்களுடையதாக இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா கேளுன்னு சொல்லுங்களேன். Just ask. யார கேளு? Whom should you ask? யார கேளு? To whom should you ask? அவரை கேளு. You ask him. Ask கேளுங்கள். and the gift is yours. அப்பொழுது அந்த பரிசு உங்களுடையதாக ஆமென். இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா When you ask, அந்த ஆதாரம், that source, அந்த பரிசு, that gift, அந்த நன்மை, and that good அந்த thing, ஆசீர்வாதம் that blessing, இங்க கை வச்சு சொல்லுங்க, say, அது என்னுடையதுன்னு say that சொல்லுங்களேன். belongs to me. That's Ask mine. and the gift is yours. கேளுங்கள், அந்த பரிசு அப்பொழுது உங்களுடையதாக ஆமென். இருக்கும். எப்படி கேட்கணுங்க? And how should we ask? எப்படி கேட்கணுங்க? How should we ask? கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. Say, I plead to you, God. Move from the place of begging. இந்த பிச்சை எடுக்கிற இடத்துல இருந்து வெளியில வாங்க. Look to the source. அந்த ஆதாரத்தை நோக்கி பாருங்கள். Move from the place of blessing. அந்த ஆசீர்வாதத்தையே தேடி இருக்கிற இடத்துல இருந்து Look to வெளியே the வாருங்கள். source. அந்த ஆதாரத்தை பாருங்கள். நான் குப்பை ஆண்டவரே, I am like a dirt dustbin. நான் கந்தை ஆண்டவரே, I am a torn cloth, நான் God. அழுக்கு ஆண்டவரே, I am dirty, God. நான் அப்படி ஆண்டவரே. I am like this. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி பிச்சை கேட்க வேண்டிய அவசியமே There is கிடையாதுன்னு no சொல்லுங்க. need to beg like that. நீங்க உங்களை தாழ்த்துறீங்க.
நான் It's என்ன good that you தாழ்த்துறேன். are humbling yourself. அது தப்பு கிடையாது. That is not wrong. ஆனால் ஆண்டவரிடத்தில் போகும் பொழுது But when I go to God, அவர் அப்பாவா He is இருக்கிறார். my Father. நமக்கு புத்திர சுவீகாரத்தை He கொடுத்திருக்கிறார். has given that spirit of sonship. Spirit of sonship. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை Ask நமக்கு and the gift கொடுக்கிறார். is yours. கேளுங்கள், அந்த பரிசு Look at உங்களுடையதாகிறது. this message translation. இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷனை Don't பார்க்கும் பொழுது bargain with God. தேவனோடு கூட நாம் பேரம் பேச வேண்டாம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரோடு பேரம் பேச வேண்டாம் We சொல்லுங்க. need not bargain with ஆண்டவரே God. நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் அதை செய்றேன். Lord, if you do this, I will do that. குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் தாலியை If கொடுக்கிறேன். you bless me with a child, I'll give my thali என் to you. தாலியே கொடுத்துறேன், குழந்தையை கொடுங்க. I will give my thali to you. You give me your child. அப்படியெல்லாம் பிரேயர் And பண்றாங்க. that is how people pray. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பார்கெயின் பண்றது. So people bargain like this. நான் தாலியை கொடுத்த சாமி குழந்தையை கொடுத்தாரு. I gave my Mangal Sutra and God நான் அதை gave me கொடுத்த this. சாமி இதை I செஞ்சாரு. gave this and the Lord gave நான் அதை me this. பொருத்தனை பண்ண சாமி இதை And செஞ்சாரு. I prayed and I dedicated this and God gave me ஆண்டவர்கிட்ட this. பார்கெயின் பண்ண அவசியமே There's கிடையாது. no need for us to bargain with God. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார். When you ask for bread, God will not give you stones. ஆமென். சொல்லுங்க, அப்பத்தை கேட்டால் When I ask for bread, அப்பத்தை கேட்டால் when I ask for bread, கல்லை கொடுக்க God மாட்டார். will not give me மீனை stones. கேட்டால் When I ask for fish, பாம்பை கொடுக்கவே He will not மாட்டார். give me snakes. அவர் நாமத்தின் பேரில் In the name of அவருடைய Jesus, பிள்ளையாய் as His son, நான் எதை கேட்டாலும் whatever I ask அவர் for, அதை He கொடுப்பார். will give me with that. Don't bargain with God. ஆகவே தேவனோடு நாம் பேரம் பேச Ask for வேண்டாம். what you need. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. Listen to this beautiful translation. இந்த அழகான டிரான்ஸ்லேஷனை பார்க்கும் பொழுது This is not a cat and mouse hide and seek game we are in. இது ஓடி ஒளிகிற ஒரு ஆட்டம் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட Say ஆண்டவர்கிட்ட to God, எலி போன மாதிரி like a cat and a ஓடி rat. ஒளியிற ஆட்டம் கிடையாது. Not a hide and seek game. Don't bargain with God. தேவனோடு கூட நாம் பேரம் பேச Be வேண்டாம். direct. நேரடியாக கேட்போம். சொல்லுங்க, நேரா அங்க போவேன்னு சொல்லுங்க. Say I will go directly சத்தமா there. சொல்லுங்க, நேரா அவரை I நோக்கி will go கூப்பிடுவேன். directly to God. ஆபத்து காலத்தில் In my difficult ஆபத்து troublesome காலத்தில் times, in my tough என்னை நோக்கி கூப்பிடு, He said, call unto me. நான் உனக்கு மறு உத்தரவு And I அருளி will செய்வேன். answer your prayers. நான் சொல்றாருங்க. He says, I will do. தம்பி எங்க ஓடணும், தங்கச்சி எங்க ஓடணும்? So brother and sister, where should you run? Move from the place of blessing ஆகவே ஆசீர்வாதத்தின் இடத்திலிருந்து வெளியே to the வாருங்கள். source. ஆதாரத்திடத்தில் வாருங்கள். Amen. Amen. God interrupted this layman. ஆகவே இந்த சப்பானியின் வாழ்க்கையிலே தேவன் ஒரு குறுக்கிடுதலை செய்தார். Are you here இங்கதான் இருக்கீங்களா? to allow God to interrupt? தேவன் உங்களை வாழ்க்கையிலே ஒரு குறுக்கிடுதலை God செய்யும்படியாக. wants to shift, ஆகவே ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். move you from the place of blessing. இந்த ஆசீர்வாதத்தின் இடத்திலிருந்து உங்களை வெளியே No கொண்டு matter வந்து how beautiful the gate is, அந்த எவ்வளவு பெரிய அழகான வாசலாக அது இருந்தாலும் you have survived all these years. இந்த இத்தனை வருஷங்கள் அந்த இடத்திலே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். Now ஆனால் இப்பொழுதோ it is time to move. இப்பொழுது நீங்கள் வேறு இடத்தில் நீங்கள் போக வேண்டும்.